ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அபிஷேகம் எதிலடங்காத தேவன் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We
சொல்லுங்க, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லு. திறந்து சொல்லு, ஆமே ஆமைனா சந்தோஷமா இருக்கும். சரியா? வேதத்தில் ஒரு சில சம்பவங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 19ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அது நமக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். சரியா? வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். ஆகவே வாசிப்போம். 19ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று யார் சொல்லுகிறது? யோபு சொல்லுகிறார். நான் யோசித்து பார்த்தேன். ஆமென். இது பாருங்க, எத்தனை நூற்றாண்டுகள், அதாவது இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே வேதம் சொல்லுகிறது, வேத வல்லுநர்கள் சொல்கிற முதல் புத்தகமே யோபு புத்தகம் தான். ஆனால் அதை கரெக்ட் பண்ணி அந்த 66 புத்தகங்களை செய்கிறேன்னா இடையில இந்த புத்தகம் வந்திருக்கே தவிர, அவர் யார் காலத்தில் வாழ்ந்திருக்கிறான்னு கேட்டால், ஆபிரகாம் அவர்களெல்லாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறான்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லி பார்க்கலாம். அப்போ அந்த மனுஷனோட ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கணும்னா அந்த நாட்களிலே அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஒரு ஐக்கியமாக இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு நாங்கள் பார்க்கணும். நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது, நம்ம ஆண்டவரோடு நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது இதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். வியாதி, பிள்ளைகள் இழப்பு, சொத்துக்கள் எல்லாம் இழப்பு. ஆனால் அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் என்ன செய்கிறார்? என் மீட்பர், என்னை மீட்கிறவர் எங்க இருக்கிறாரு? அவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் என்ன செய்கிறார்? ஒரு சாட்சியாக சொல்லுகிறார். என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே நிற்பார் என்று சொல்லி. நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு எப்ப தெரியுதுன்னா, வெளிப்படுத்த விசேஷத்தை வாசித்தாதான் நமக்கு தெரியும் நியாய தீர்ப்பை குறித்து. புதிய ஏற்பாட்டுகளை தான் நமக்கு தெரியும் என்னது நியாய தீர்ப்பு எப்போ வரும் என்று சொல்லிட்டு. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இந்த புத்தகத்திலே மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார், கடைசி நாளிலே என்ன இருக்கிறதா? நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு யார் மூலம் என்று கேட்டால், மீட்பராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக என்று சொல்லுகிறார். ஆமென். ஆக அதில் முதல் பகுதிகளை வாசிக்கலாம். 24 வாசிமாங்க, 23 வாசி. வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். வியாதி, வேதனை, நண்பர்கள் வந்து அவரை போட்டு எல்லா பக்கம் நெருக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, வேதனை. ஆனால் என்ன சொல்றார்? நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தை எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். யாருக்கு? இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொள்ளும் உங்களுக்கும் எனக்கும் உடாமைன்னு சொல்லு. அப்போ அன்றைக்கு சொல்லுகிறார், இந்த வார்த்தை நாங்கள் பேசி முடிக்க முடியாது. இது என்ன செய்யணும்? இது எழுதி வைத்தால் பிற்காலத்தில் வருகிறவர்கள் என்ன செய்வார்கள்? இதை உணர்வார்கள் என்று சொல்லி உணர்வு பூர்வமாக சொல்லுகிறார். சரியா? நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகளை எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகளை ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு புத்தகமாக என்ன செய்ய வேண்டுமா? அப்ப அந்த நேரம் புத்தகம் இருக்கா? இல்லை, அன்னைக்கு ஓலை சுவடுகள் தான் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவருடைய வருகை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய எல்லா காரியங்களை குறித்தும் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு புத்தகமாக எழுதினா பிற்காலத்தில் வருவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த புத்தகத்தை வாசித்து அவர்கள் என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். இந்த புத்தகத்தை அறிந்து இதுக்குள்ள இருக்கிற நன்மையான காரியங்கள்லாம் அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்வார்கள் சொல்லி சொல்லுகிறார். அடுத்து தான் சொல்றாரு, எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? உபத்திர வேகத்தில் ஒரு வேளை நான் மரித்து போனாலும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? அவர் மீட்பராக ரட்சகராக இருக்கிறதுனால இதை என்ன செய்யணும்? நாம ஒரு கடைசி ஸ்டேட்மெண்ட் மாதிரி போயிட்டு பாருங்க, நம்ம இருக்கிறோம் இது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு நான் மரித்தாலும் ஆண்டவராக இயேசுடைய என்னது உயிர்த்தெழுதலிலும் அவருடைய என்னது கடைசி நியாயத்திற்கு நான் என்ன செய்வேன்? நானும் எழும்புவேன் சொல்லி விசுவாசமா சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு வார்த்தைகள் இல்லையா? வேதத்துல எவ்வளவு அழகா சொல்லுகிறார் பாருங்க. அல்லது இன்றைக்கும் எப்படியும் எழுதி சொல்றாரு. இது பிரமிட், வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க, பிரமிட் எல்லாம் உருவாக்குவதற்கு
எகிப்தில் இருக்கிற ராஜாக்கள் வந்து யோகுடத்துல தானே ஞானத்தை கேட்டு அவர் தான் ஞான முறையாக என்ன செய்தாராம், இந்த பிரமிட்டெல்லாம் இப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த பிரமிட்டிற்கு எத்தனையோ நூற்றாண்டுகள், எத்தனையோ வருஷங்கள், எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்குள்ள அவைகளெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஞானவான், தேவனுக்கு பயந்த மனுஷனாய் ஆகவே சொல்லுகிறான், எப்படியாவது எழுதிடும், கணக்கில் என்ன செய்ய வேணும், அதை பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில் நடந்த இந்த காரியங்கள் என்ன செய்ய வேண்டும், ஜனங்கள் உணர வேண்டும். ஆமாவில்லையா? அடுத்து சொல்லுகிறார், இத்தனை போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆமையார் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே அறிந்திருக்கிறேன். அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். சொல்லுகிறார், இந்த மேலான சரீரம் அழிந்து போனாலும் ஆவிக்குரிய ஒரு சரீரம் இருக்கிறதே, அந்த சரீரத்தின் மூலமாக நான் என்ன செய்றேன், நான் பார்ப்பேன். உலகத்திற்கு மரணம் இருக்கிறது, இந்த சரீரம் என்ன செய்யும், ஒரு நாளிலே அழுகி ஒன்றுக்கு பிரயோசனம் மற்றதாக போயிடும். ஆனாலும் நமக்கு இருக்கிற உள்ளான மனுஷன் எப்படி இருப்பான், அவன் அந்த சத்தம் கேட்டு கடைசி நாட்கள் எழும்புகிறவன் எப்படி இருப்பான், அவன் வேறு சரீரம் உடையவனாக காணப்படும். இவைகள் எல்லாம் என்ன செய்கிறாரு, இவர் எழுத்துக்கிறார். யாரு எழுத்துக்கிறாரு, யோபு எழுத்துக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பான். நம்ம இல்லையா? அடுத்த வசனம் சொல்றாரு, அவரை நானே பார்ப்பேன். என்ன விசுவாசம் சொல்லுங்க பாருங்க. நான் வேற யாரும் அல்ல, என்னது, என் மீட்பரை நான் தான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. ஆமே, நான் சொல்றாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்கிறார். அந்த காலை வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா கூட நம்ம என்ன செஞ்சிடறோம், சபைக்கு வருகிறதை விட்டுடுறோம். ஆனால் அவன் பிரச்சனை மேல பிரச்சனை, பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, மறித்து போயிட்டாங்க. செல்வங்கள் இப்ப தரித்திரராக ஒரு கையில ஒரு சின்ன ஒரு சிரட்டை மாதிரி ஒன்று வச்சுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. நண்பர்கள் வந்து ஆறுதல் பண்ணிட்டு போகாதபடிக்கு அவனோடு பேச்சு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் என்று சொல்லி இவன் வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வராதா, ஆண்டவரை மறுதளிக்கிற வார்த்தை வராதா என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பொழுதுதான் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு இந்த உபத்திரவத்தை வேதனை கொடுத்தவர் இந்த உலகத்தில் இருக்கிறார். அவர் ஒரு நாளில் என்ன செய்வார், என்னை மீட்பாருங்க. ஒரு நம்பிக்கை அன்றைக்கே இருக்கு. இயேசுவை குறித்து எதுவுமே சொல்லப்படாத காலத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சொல்லுகிறான் பாருங்க, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். சொல்றார், நான் என்ன செய்வேன், கண்களாலவே நான் என்ன செய்வேன், ஆண்டவரை பார்ப்பேன் என்று சொல்ல. யோபு எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு ஆண்டவருக்கு அவருக்குள்ள தொடர்பை குறித்து ஒரு வசனங்களை வாசித்துட்டு நம்ம போகலாம். சரியா? வாசிக்கிறேன், என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். 29ஆம் அதிகாரத்துல 3 வாசிக்கணும். அப்பொழுது அவன் சொல்லுகிறார், யோபு சொல்லுகிறார், யோபுடைய கடந்த காலங்களில் உள்ள காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களில் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களில். அப்ப இந்த காரியங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் நடந்திருக்கு. எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாய் இருக்கும். நான் செல்வந்தன், நான் எப்படி இருக்கிறேன், செல்வ சீமானாக இருந்தேன். இப்ப எல்லாமே இழந்துட்டு நான் என்ன செய்றேன், தனித்து இருக்கிறேன். அப்பொழுது அவன் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது சொல்லுகிறார். அப்பொழுது அந்த நாட்கள் எப்படி இருக்கிறேன், அவர் தீபம் என் தலை, தேவனுடைய வெளிச்சம் அப்படின்னா என்னது, அறிவு, ஞானம், வெளிப்பாடுகள் எல்லாம் யாருக்கு தலையில் இருந்ததான், யோபுடைய தலையில் இருந்ததான். அதுதான் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த கால வேளையில வந்திருக்கிறோமே, நம்முடைய தலையில் என்ன இருக்க வேண்டும், அந்த வெளிச்சம் இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? அந்த இருள் வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு அவன் சொல்லுகிறான், அவர் தீபம் என் தலைமையில் பிரகாசித்தது, நான் கடந்து போறேன். இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றை நான் என்ன செய்கிறேன், கடந்து போகிறேன். முதல் வருகிறார்கள், ஓடி வந்து சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட நடந்துட்டு. 2வது 3 பேர் வராங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, ஆமென், இவங்களெல்லாம் என்னது
அழிந்து போயிடுச்சு சொல்லிட்டு அது சொல்லி கொண்டிருக்க பொழுதே இன்னொருத்தன் ஓடி வரான். அவன் வந்து ஒரு காரியத்தை சொல்றான். அப்புறம் ஒரு காரியம் வந்து என்ன சொல்றாங்க, பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, எல்லாம் மறைச்சு போயிட்டாங்க. இப்போ ஆள் எப்படி இருக்கிறார், தானும் தன் மனைவியும் இருக்கிறாங்க. அவருடைய சரீரமும் என்ன ஆயிட்டு, பலவீனப்பட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிரச்சனைகள்லாம் வந்த பொழுதுதான் இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கு. இந்த யோபு புத்தகம் மிகவும் விசேஷித்தமான ஒரு புத்தகம். சரியா, இதுல நிறைய காரியங்களை, விஞ்ஞானபூர்வமான அநேக காரியங்களை யோபு மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். தலைமையில் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கலைந்து போனேன். நமக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சம் அதுதான் ரட்சிப்பு. நம்ம என்ன செய்து இந்த உலக இருள் என்று நம்மளை கடந்து போக செய்கிறதாக இருக்கிறது. அடுத்து சொல்லுகிறான், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்போ தேவனுக்கும் அவனுக்கும் பழைய ஏற்பாட்டிலே எந்த அளவுக்கு தொடர்பு இருந்திருக்குமா இருக்கும். ஆண்டவர் என்ன செய்திருப்பாரா இருக்கும், அடிக்கடி யோபுவோட என்ன செய்திருப்பாரு, பேசியிருப்பாரு, தரிசனத்தில் பேசியிருப்பாரு, வெளிப்படையா பேசியிருப்பாரு, எப்படியெல்லாம் பேசிப்பாரு சொல்ற தேவனுடைய ரகசியம். அப்ப என்னது, அவருக்கு பிரியமானவர்களோடு கூட தான் ஆண்டவர் என்ன செய்வார், தன்னுடைய ரகசியத்தை பேசுகிறவராக இருக்கு. அன்றைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம யோபு புத்தகத்தை வாசிக்கிறோம், நமக்கு தெரியுது எல்லாம். ஆனால் இங்கே ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். தேவன் யாருக்கு தன் ரகசியத்தை சொல்லுகிறான்னு கேட்டால் அவருக்கு முன்பதாக உண்மை உத்தமமாக இருக்கிறவர்கள் புறாமின் சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்க எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்க, வேதங்கள் வாசிக்கிறீங்க, எல்லாம் சரி. ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற தொடர்பு எப்படி இருக்கிறது, அந்த ஐக்கியம் எப்படி இருக்கிறது, அதுதான் இன்னைக்கு பார்க்கிறோம். இல்லையா? அப்போ பாருங்களேன், இப்போ யோபுவோட என்ன செய்யறாரு பாருங்க, தேவனுடைய ரகசிய செயல்கள். அப்போ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் என்ன செய்வாரு, யோபு இடத்துல என்ன செய்வாரு, அவரோடு பேசுவார். இல்லை, சில காரியங்களை பேசுவார், இப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது, இப்படியெல்லாம் நடக்கிறது. அதனாலதான் இவருக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவன் அநேக சபைக்கு வந்திருந்தாலும் ஒரு சில பேரை கர்த்தர் தெரிந்திருப்பார், ஒரு சில பேரோடு கர்த்தர் பேசுவார். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களோட கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். அப்ப எல்லாரோடையும் ரகசியம் பேச மாட்டோம். சபைக்கு வருகிற எல்லாரோடையும் ஆண்டவரே சில பேர் நம்ம சொல்லுவோம்ல, என்னோட கர்த்தர் பேசினா பூசினார்னு. எல்லாரோடையும் அல்ல. அவர் என்ன செய்வார், தனக்கு உகந்த காரியங்களை செய்கிற யோசுவனை போல, யாரை போல, யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படும். நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு பயப்படணும். இந்த சபைக்கெல்லாம் வர்ற காரியத்தில் நீங்க எப்படி இருக்கணும், பயப்படணும். அப்போதானே அவருக்கு ஒரு என்னவா இருக்கும், உங்களோட ஒரு தொடர்பு இருக்குமா இல்லை இருக்காதான். அதான் சொல்லுகிறான், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்திலே எங்க இருக்கிறதா, மேல இருக்கு. அப்ப எந்த ஒரு கம்யூனிகேஷன், பரலோக ராஜ்யத்துக்கும் யோபுடைய வீட்டுக்கு என்ன இருக்கிறது, ஒரு கனெக்ஷன் ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு காரியம் நடக்கிறதா இருந்தாலும் அந்த யோபுக்கு அங்க வெட்ட வெளிச்சமாக தெரியும், கர்த்தர் இதை செய்ய போகிறார், இதை இப்படி செய்ய போகிறார், இதை மாற்ற போகிறார், இப்படி எல்லா காரியத்தையும் சொல்லுகிறாங்க. ஆனால் தனக்கு நடக்க இருக்கிற காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் என்ன செய்தார், அதை மறைத்து வைத்திருந்தார். இல்லையா? ஸோ அந்த பாடுகள் மத்தியில் போனாலும் அவன் முன்காலத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை குறிப்பாங்க அவன் சாட்சி சொல்லுகிறான். ஆதியாகமம் 18 வாசிக்கிறேன். அப்போ ஆண்டவர் பாருங்க, எல்லாருக்கும் அல்ல, ஆண்டவர் என்ன செய்யறான், ஒரு சிலரோடு தான் கர்த்தர் பேசுகிறார். இல்லையா? அப்போ அங்கே சோதோம் குமோராவை அழிக்க போவதுக்கு முன்பதாக அங்கே என்ன செய்யறாரு, அங்கே வருகிறார். வந்து எல்லாரும் வர்றாங்க, தூதர்கள் எல்லாம் வர்றாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் ரெஸ்டெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த சீன் நீங்கள் அதை வாட்ச் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். தேவன் ஒரு மனுஷனுக்கு முன்பதாக என்ன செய்கிறான், நிற்கிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அவன் நீதிமானாக இருந்தால் கர்த்தர் உங்கள் மத்தியில் வந்து நிற்பார். உங்களோடு பேச விரும்புவார், உங்களிடத்தில் சில ரகசியங்களை சொல்ல, உங்களுக்கு சில வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுப்பார். எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். ஆகவே அங்கே நடக்க போகிற காரியம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஆனால் என்ன செய்கிறார், அவனோட தீர்க்கதரிசியாக இருக்கிறார். யாரு, யோபு ஒரு தீர்க்கதரிசி, ஆபிரகாம் என்னது ஒரு தீர்க்கதரிசி. வெளிப்பாடுகள் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு ரகசியமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் உங்களை இந்த சபையில் வந்து உங்களை என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், உங்களோட தாளந்துகளை என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொண்ட தாளந்துகளை என்ன செய்ய வேண்டும்,
ஆராய்ந்து பார்க்கணும். உங்களுக்கு என்ன தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சுகமளிக்கிற ஆராதனையா, தீர்க்க தரிசன வரங்களா, அல்லது ஆவியை பகுத்தறிவதா, அப்படி எல்லாம் 9 விதமான காரியங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு ஒன்றுமே எழுதப்படவில்லை. இப்பொழுது வாசிக்கையில தான் நமக்கு தெரிகிறது. யோபு ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. எதிர்காலம் குறித்து, அதாவது வரப்போற காலம், அதாவது முடிந்த காலம் அல்ல, இனி வர போற காலத்துல கூட நாம் இருப்போமோ இல்லையோ தெரியாது. ஆனால் யோபு அன்றைக்கே எழுதியிருக்கிறார், நியாய தீர்ப்பு என்ற ஒரு காலம் இருக்கும். அந்த நியாய தீர்ப்பு காலத்துல இயேசு இந்த பூமிக்கு வருவார் என்பதை குறித்து விடாமிட்டார். அன்றைக்கு யோபு இடத்துல பேசியிருந்தா இன்றைக்கு உங்களோட என்னோட பேச மாட்டார். அப்ப நாம என்ன செய்யணும்? வேதத்தை சும்மா சாதாரணமாக வாசித்து கொண்டிருக்கக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் அந்த வேதாம படிப்புலாம் நிறைய இதெல்லாம் இந்த டீப்பான காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நாம் இந்த சபையில கொஞ்சம் பேரை வைத்துக் கொண்டு கூட நம்ம என்ன செய்யறோம்? பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமா இல்லையா? அப்போ உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு முகாந்திரம் ஒன்று இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்கிறான்? உங்களை ஸ்திரப்படுத்துறா, பலப்படுதா. ஆகவே சபைக்கு வருகிற பிள்ளைகள் ஏதோ அசதியா இருக்கக்கூடாது. இங்கே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஏதோ எல்லா சபையில நடக்கணும்னு நீங்க நினைக்கக்கூடாது. இந்த சபை வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சபை. வருகிற பிள்ளைகள் உங்களை கர்த்தராம் அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கும். ஆகவே இந்த ஆசீர்வாதத்தின் காலத்துல தான் நீங்க இந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும், எது நடக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆமோஸ் 3:7 வாசிங்களேன். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்கிறார். நம்ம ஆண்டவர் என்ன செய்வாரா? ஒரு காரியத்தையும் நம்ம சபையில நடக்கிறதா இருந்தா, சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு நடக்கிற சம்பவமா இருந்தா ஆண்டவர் ஏனோ தானம் இல்ல எச்சரிப்பார். அதான் மிக முக்கியமான காரணம். உங்களுக்கு என்ன செய்வான்? எச்சரிப்பார். நீங்க அநேக சபைகளுக்குள்ள எச்சரிப்பு என்னவா இருக்கிறது? ஜனங்களுக்கு என்னவா இருக்கிறது? அது கடினமாக இருக்கிறது. எச்சரிப்புனாலே என்னவா இருக்கு? எல்லா ஜனங்களுக்கும் வேதனையாக இருக்கு. என்னன்னா எச்சரிப்புன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லையா? ஆனால் எச்சரிப்பு தான் மிக முக்கியமானது. அந்த எச்சரிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நமக்கு ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. வாசிங்களேன். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை ஒரு காரியத்தை செய்வார். சபையிலே தீர்க்கதரிசிகள் விருப்பப்பட வேண்டும். ஆமென். நம்முடைய வரங்கள் வல்லமைகள் பெற்றவர்கள் எழும்புனாதான் 5 விதமான ஊழியங்களும் சபையில் என்ன செய்ய முடியும்? நமக்கு செயல்பட ஈஸியாக இருக்கும். நாம் ஆப்பரேட்டிங் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன செய்வாங்க? நம்ம சபைக்கு வாரிங்க, ஒவ்வொருத்தரும் வரல, ஒவ்வொருவருக்கும் ஒரு இதை கொடுத்துருந்தா என்ன நடக்கும்? இப்போ நம்ம கொஞ்சம் பேராக இருக்கணும். வருங்காலங்களில் நம்ம எல்லாமே பெருகி இருக்கிற பொழுது நீங்களாம் என்ன செய்வீங்க? அப்பயும் தலையை கொடுப்பீங்களா? நீங்கள் என்ன செய்வீங்களா? நீங்கள் மற்றவங்க தலைமையில கைவிட்டு ஜெபம் பண்ணுங்களா, இல்லை நீங்கள் தலையை கொடுக்கறதுக்கு வருவீங்களா? அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில காரியங்களை குறித்து நமக்கு பேசுகிறார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 நாங்கள் வாசிக்கலாம். 300 வருஷம் தேவனோடு அவர் என்ன செய்திருக்கிறானா? சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் பாருங்களேன். அப்படின்னா என்ன பாருங்க, அத்தனை பேர் நீங்க பாருங்க, பெரிய லிஸ்ட் ஒன்று வருது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பெரிய லிஸ்ட் ஒன்று வருது. ஆமீன். ஒவ்வொருத்தரும் 905 வருஷம், 910 வருஷம், 895 வருஷம், 960 இப்படி பாங்கட இருக்கிறாங்களே பாருங்க. எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? அம்மாவில்லையா? 930, 910 இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை இந்த காலவெளியில உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். வாசியமாக ஏனோக்கு 300 வருஷம் 21 வாசிங்க. ஏனோக்கு 65 வயதான போது மெத்சாலாவை பெற்றான். மகனை பெற்றான். ஏனோக்கு மெத்சாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிக்கிறான். அப்ப எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அந்த நாட்களில் இருந்த ஆமென் பரிசுத்தவான்களோ, அந்த நாட்களில் இருந்த அத்தனை பேரிலும் தேவன் ஒருவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒருத்தனோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருக்கு என்னது? பேசணும். சொல்லுங்க, ஆண்டவருக்கு என்னது? தன் மனதில் இருக்கிற காரியத்தை, நான் செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்யணும்? யாராவது ஒருவரோடு நான் செய்ய வேண்டும், நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற பொழுது இந்த ஏனோக்கு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்?
தேவனோடு கூட உண்மையாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு ஜெபிக்கிறவனாக இருந்திருப்பான், பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்திருப்பான். இல்லைன்னா பாருங்க, 300 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, என்ன செய்யறான்? 300 வருஷங்கள் என்ன செய்யறான்? வாக் வித் காட். அவன் கர்த்தரோடு என்ன செய்யறான்? நடக்கிறான், பேசுறான். ஆண்டவருக்கு யார்? ஆதாம் ஏவாளோடு பேசுறதுக்கு பிறகு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு யாரோடு பேசுறான்? ஏனோக்கோடு பேசுகிறார். ஏனோக்கோடு என்ன பேசியிருப்பாரு? நாட்டில் பிரச்சனைன்னு, பெட்ரோல் கூடிருச்சு, அப்படி என்ன பேசியிருப்பாரா இருக்கும். இன்னைக்கு அதுதான் பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம். நான் சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். ஆமாவே இல்லையா? ஸோ பார்த்தீங்களே, 300 வருஷம் ஏனோக்கு தேவனோடே அவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். குடும்ப வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்குது. ஆமீன். சில பேர் என்ன செய்வாங்க? ஊழியம்னா ஊழியத்தை மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையும் கட்ட வேண்டும். ஆமாம் இல்லையா? குடும்பத்தை சரிப்படுத்த வேண்டும். குடும்பத்தை விட்டுட்டு ஊழியம் செய்யக்கூடாது, ஊழியத்தை விட்டுட்டு குடும்பத்தை பார்க்கக்கூடாது. ரெண்டையும் என்ன செய்யணும்? பேலன்ஸ் பண்ணணும். ஹலோ, இப்போ என்ன செய்யணும்? ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். ஆமாம், இப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறோம். குடும்பத்திலையும் எப்படி இருக்கிறான்? பிள்ளைகளை சந்ததிகளை பெற்று மனைவியோடு சந்தோஷமா, பிள்ளைகளோட சந்தோஷமா, பிள்ளைக்கு தேவையானது வாங்கி கொடுக்குறான், கணவனுக்கு தேவை எல்லாம் அப்படி அதெல்லாம் அப்படி அந்த மாதிரி மனைவிக்கு என்ன அப்படி எல்லாம் செஞ்சுட்டு என்ன செய்யலாம்? அதிகமாக தேவனோடு கூட இருக்க விரும்பும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க இன்னைக்கு சொல்றமே தவிர, ஏனோக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு என்ன செஞ்சிடறான்? ஜெபத்தில் போய் உட்கார்ந்துக்கிறான். ஆமென் சொல்லுங்க. மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், மனைவியோட பேசுகிறான். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? பிரியாணியா? ஃப்ரைட் ரைஸா? இல்லை வாயிலே சொல்லிட்டு இருக்கிறீங்களா? செஞ்சு கொடுக்க மாட்டீங்களா? அப்படின்லாம் பேசிட்டு பிள்ளைகளை பார்த்து ஸ்கூல் போனாங்களா, காலேஜ் போனாங்களா, படிச்சாங்களா, எல்லாத்தையும் செய்யலாம். எல்லாத்தையும் முகத்திலே என்ன செய்யலாம்? ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டு, இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. எது? அந்த தேவனோடு சஞ்சரிக்க. ஆமென் சொல்லுங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி எல்லாம் பண்ணிட்டு அந்த பைபிளை எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டு அவர் சமூகத்தை உட்காந்து என்னது பேசி பழகுவோம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? பேசி பழக வேண்டும். ஜெபித்த காலம் முடிந்து போயிட்டு, இப்போ நீங்கள் தேவனோடு எவ்வளோ ஐக்கியமாக இருக்கு. ஒருத்தரோடு இப்போ முதல் ஒருத்தரோட பேசல எப்படி பேசுவீங்க? எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க, இன்னும் படிக்கிறீங்க, அப்படிதான். 2வது நாள் சாப்பிட்டீங்களா, அப்புறம் 3வது நாள் எங்கே இருக்கிறீங்க, 4வது நாள் அப்படி ஆய் அம்மா இல்லையா? அப்போ அந்த மாதிரி நம்முடைய என்னது கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்? ஆண்டவரோடு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். ராமின் சொல்லு, அதுக்குன்னு ஆயின் போகிறது இல்லை. பட் என்னது அப்படியே இருந்தால் ஆண்டவருக்கு விருப்பம். ராமின் சொல்லு புரியுதுன்னா, ஆண்டவரோடு பேசுகிற பொழுது அவர் தேவன், அவர் கடவுள் என்று இல்லாதபடி அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர கொடுத்திருக்கார். ஒரு அப்பா கிட்ட போயிட்டு பிள்ளைகள் எப்படி பேசுவாங்க? ரொம்ப பயப்படவே மாட்டாங்க, ஜாலியாக பேசுவாங்க. நம்ம இல்லையா? அப்பாவுக்கு எதிர்த்து கோபம் வருது, பிள்ளை நான் ரொம்ப அளவுக்கு மீறி பேசுது, மரியாதை கொடுக்காத மாதிரி. புரியுதா? ஏன்னா அப்பா பிள்ளைக்குள்ள உறவு. கிராமின் சொல்லுங்க. அந்த உறவு தான் இங்கே கொண்டுட்டு வராங்க. பார்த்தீங்களே, 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து சொல்லுங்க. அந்த உறவோடு என்ன செய்யலாம்? நமக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சபையில் வந்து உட்கார்ந்துட்டு போறதே கஷ்டமா இருக்கு. அவன் 300 வருஷம் என்னது ஆண்டவரோடு கூட என்ன செய்யறான்? ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா சொல்லுங்க. நீங்க என்ன ஆயிடணும்? ஏன்னா எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. அந்த நாட்களில் வந்தவங்க எல்லாரும் பாருங்க, பெட்டான்னு போட்டுருக்காங்க. எல்லாம் 100-200 பிள்ளைகளை பெற்று கிடைக்கிற நேரம் இவன் என்ன செய்யறான்? எல்லாம் செய்யறான். அதே நேரம் இவனுக்கு ஏதோ ஒரு என்ன உண்டாயிட்டு, தேவன் மேல் ஒரு நம்பிக்கையும், நம்மளை படைத்த ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்திருக்கிறார். ராமின் அப்ப அவருக்கு அது பிரியமாக இருக்கிறது. ஆண்டவர் செய்கிற செய்கைகளை நீங்க என்ன செய்யணும்? விபரித்து என்ன செய்ய வேண்டும்? அவரோடு பேச பழக வேண்டும். ராமின் சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய போகிறீர், எதை செய்ய போகிறீர் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிற நேரம் அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நாம் செய்ய போகிற காரியத்தை இந்த பூமியில ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? விசாரிக்கிறான். அப்ப அவன் என்ன செய்வான்? தன்னை பாதுகாத்துக் கொள்வான், தன் வழிகளை அவன் என்ன செய்வான்? சரிப்படுத்திக் கொள்வான்னு சொல்லி தான் ஆண்டவர் செய்கிறார். வாருங்களுக்கு 100 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்து குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? சுமூகமாக இருக்கு. ஆண்டவர் இருக்கிற விதம் எப்படி இருக்கு? அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நாம வேலைனா வேலை செய்யணும், குடும்பம்னா குடும்பமா இருக்கணும். அதே நேரம் சபைக்கு வர காரியத்தில் நீங்க எப்படி இருக்கணும்? அதையும் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். எல்லாத்தையும் டிவைட் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி கொள்ளணும். இன்னைக்கு ஓட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா அந்த ஓட்டியெல்லாம் உண்மை இல்லாமல் போயிடும். ஆமாம் இல்லையா?
ஸோ இன்னைக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறதை நீங்க என்ன செய்ய வேண்டும்? விட்டு விடாதபடி இருக்கணும். வாசிங்க அடுத்து. ஏனோக்குடைய நாளெல்லாம் 355 வருடம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையிலே காணப்படாமல் போனார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் என்ன செய்திருக்கிறான்? அவனை எடுத்துக்கொண்டார். அவன் அவ்வளவு பிரியமானவனாக காணப்பட்டபடினால் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம். தேவனோடு கூட அவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறான்? தேவனோடு கூட அவன் பேசுகிறான், பழகுகிறான். அப்படிங்கிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறதுனால அதனால நீங்க யோசிக்கக்கூடாது. நம்ம ரொம்ப ஆண்டவரோட ஐக்கியமா இருந்த ஆண்டவரே நம்மளை எடுத்துக்கொள்வாரா என்று சொல்லி அது அவனோடு உள்ள ஒரு சம்பவம். தேவன் அவனை எழுசுகிறார். இந்த வரும் காலங்கள் என்ன செய்ய இப்ப இன்னொன்று ஒரு காரியம் பாருங்க. அடுத்த 6ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க யாரை பார்க்கிறோம்? நோவாவை பார்க்கிறோம். அப்ப நோவா காலத்துல எப்படி இருக்கு? அப்ப நோவா காலம்ல இவர்கள் காலம் முழுதிலுமே என்ன இருந்திருக்கு? ஜனங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி பாவம் செய்து கொண்டிருக்கிற ஜனத்துக்குள்ளே ஒருவன் நீதிமானாய் காணப்படுகிறான். யாரு? ஏனோக்கு. சரி, அப்போ அவனோடு கூட இருக்கிற பார்க்கிறாரு. என்ன செய்யறாரு? இந்த நீதிமான் ஏதோ ஒரு வகையில பாவத்தில் விழுவதற்கு முன்பதாக நான் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நோவாவை குறித்து யாரு நம்ம ஏனோக்கை குறித்து ஒரு சில சம்பவங்களை பார்த்துட்டு நாங்கள் முடிக்கலாம். சரியா? என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். யூதா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யூபாசுடைய சகோதரனாகிய யூதா எழுதுகிறார். யூதா இன்றைக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ண மாதிரி அவர் அன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காரு. நம்ம யூதா என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமேனு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. என்னெல்லாம் நமக்கு யார் யார் பழைய இருக்கணும். அப்படி பார்க்குற நேரம் அவர் கண்ணுக்கு ஒரே ஒருத்தர் தெரியுது. யாரு? இந்த ஏனோக்கு அவருக்கு தெரியுது. 14வது வசனத்தில் வாசிங்க. 7ஆம் தலைமுறை பாருங்க. 7ஆம் தலைமுறை எத்தனை தலைமுறைகள்? அந்த தலைமுறை எத்தனை கோடி ஜனங்கள் இருந்து மறைந்திருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறது என்று சொல்லி அங்க யாரு? ஏனோக்கு என்ன செய்திருக்கிறான்? அந்த நாட்களிலே ஜனங்களோடு என்ன செய்திருக்கிறான்? ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறவன் தன் குடும்பத்தை கட்டி, எப்படி நோவா தன் குடும்பத்தை கட்டினது போல அவன் என்ன செய்திருக்கிறான்? தன் மனைவி தன் குடும்பங்களை பாதுகாத்து என்ன செய்யறான்? நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறதை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? அன்றைக்கே சொல்லி இருக்கிறார். ஆதாமன் விழுதலுக்கு பிறகு அவன் 7ஆம் தலைமுறையில வருகிற ஏனோக்கை பார்க்கிற பொழுது ஆதாமுடைய நிலைவரத்தை பார்க்கிறார். ஆதாமுக்கு ஈக்குவலா யார் இருக்கிறது? ஏனோக்கு இருக்கிறான். ஏனோக்கு என்ன ஆண்டவர் என்ன செய்கிறான்? தனக்கு பிரியமான காரியத்தை பேசுவதற்கு என்ன செய்கிறான்? அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகவேதான் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, அதாவது அந்த பாவத்திலும் பல காரியங்கள் விழுந்த ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். எல்லாருக்கும் என்ன இருக்கிறது அந்த பூமியில? உலகத்தில் உண்டாக்கப்பட்ட அத்தனை மனுஷர்களுக்கும் மரித்தவர்கள், மரிக்க போகிறவர்கள், பிறக்க போகிறவர்கள், அவருடைய வருகை வரைக்கும் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கிறதா? ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று சொல்லி ஆதியாகமத்திலே அங்கே யாரு ஏனோக்கு சொன்னதை யூதா இங்கே நமக்கு எழுதுகிறார். யூதா படிச்சு பார்த்துருக்கிறாரு. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் அவனோட வயசு இதெல்லாம் போட்டிருக்கு, எல்லாம் போட்டிருக்கு. ஆனால் இந்த ஒரு மனுஷன் மாத்திரம் என்ன செய்திருக்கிறான்? இப்போ தேவனோடு சஞ்சரித்திருப்பான். இப்போ தேவனுக்கு இவனுக்கு என்ன உறவு இருந்திருக்கும், தேவன் இவரோடு என்ன பேசியிருப்பார் என்பதை குறித்து என்னது எனக்கு குறித்து ஒரு ஓலை சுவடு இருந்திருக்கும். அந்த ஓலை சுவடுகள்லாம் எடுத்து என்ன செஞ்சிருப்பாங்க? யோபு சொல்லுகிறார்களே, இதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? எழுத வேண்டும். இதை கல்லிலே எழுதப்பட வேண்டும். புத்தகம் இருந்த புத்தகத்தை எழுதணும் என்பது போல இவர்கள் எல்லாரையும் குறித்து என்ன இருந்திருக்கும்? ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கும். ஆமாவே இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருப்பார்? ஒருவேளை இல்லாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் யூதா மூலமாக இந்த ஏனோக்கு என்ன செய்கிறார்? வெளியிலே கொண்டு வருகிறார். இந்த கால வெளியில வந்திருக்கிற நீங்களும் நானும் எப்படி இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கிறோன்றதை பார்க்க போறோம். அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தி கிரியைகளின் நிமித்தம் பாருங்க, பக்தி அவபக்தி. அப்ப என்னது? பக்தி உள்ளவர்களை போல காட்டிக் கொள்ளுகிற அவபக்தி உள்ளவர்கள். நல்ல செவிப்பார்கள், வேதம் வாசிப்பார்கள், சபைக்கு வருவார்கள். ஆனா அவர்களுக்கு என்ன இல்லை? பக்தி இல்லை. இவைகள் எல்லாம் இந்த வேஷம் தரித்தவர்கள், பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு சபைக்கு வந்து போகிறவர்கள். ஆமே, நாங்கள் பார்க்கிறோம். அந்த 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க?
ஆமென். ஆயத்தம் உள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். 5 பேர் எப்படி இருந்தார்கள்? புத்தி இல்லாதவர்களாக இருந்தாங்க. அபிஷேகத்தை இழந்து போய்விட்டார்கள். கடைசி நேரத்தில் எஜமான் வருகிற பொழுது என்ன செய்ய விட்டார்கள்? கைவிடப்பட்டார்கள். அதை இங்கே சொல்லுகிறார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் சொல்கிறார். எல்லாருக்கும் என்ன இருக்குப்பா? நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு. அது ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், உலகத்தில் இருக்கிற மனுஷனா இருக்கலாம், எல்லாருக்குமே கடைசி நாளிலே அவர் வந்து நிற்கிறார்னு சொல்கிறார். யோபு சொல்கிறாரா இல்லையா? அவர் வந்து என்ன செய்வார்? கடைசி நாளிலே இந்த பூமியிலே வந்து அனுப்புவார் என்று சொல்லுகிறார். அப்ப இதை அவருக்கு முன்னதாக இருக்கிற ஏனோக்கு அதை சொல்லுகிறார். உள்ளவர்கள் அவபக்தியா ஏனோ தானோ என்று செய்து கொண்டிருந்த அவர்களையும் சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் அவங்க செஞ்சதுல என்னது? வேண்டா விருப்பமாய் செய்த காரியம். அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன இதனால எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் சொல்லுகிறார். நமக்கு விரோதமாக அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடினமான என்னது வார்த்தைகள் நிமித்தமா. அப்ப என்ன செய்வார்கள்? டாக்டர் பிரச்சனை வந்தா என்ன செய்வாங்க? கடவுளை தான் என்ன செய்வாங்க? அவரை தான் என்ன செய்வாங்க? மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில நம்ம என்ன செய்யறோம்? ஒரு காரியம் நடக்கல, நம்ம என்ன செய்வோம்? காரியங்கள் இது நடக்கல, இது எனக்கு என்னது, இது எனக்கு அவருக்கு செஞ்சு கொடுக்கல, இதுதான் அவங்க உள்ள காரணம். சரியா? அதனால சொல்றாரு பாருங்க, அவர்களை கண்டிப்பதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அப்ப அவன் என்ன செய்திருக்கிறான்? அந்த நாட்களிலே நோவா முன்பதாக இருந்தே என்ன செஞ்சிருக்கிறான்? ஏனோக்கு ஜனங்களை தம் பக்கம் கொண்டு வரும்படியாக எச்சரித்திருக்கிறான். அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? குடும்பத்தில் இருக்கிறவர்களை எச்சரிக்க வேண்டும். ஆமென். ஆமா இல்லையா? நம்ம குடும்பத்தை ரட்சிக்கப்படாதவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவங்களே எச்சரிக்கணும். சபைக்கு வருகிறவர்களே சரியான முறையில் வராத நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவியப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு வரணும். வந்து மற்றவர்களை எச்சரித்து அவர்களை தேடி பிடித்து கண்டுபிடித்து என்ன செய்யணும்? சபையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். காரணம் 1000 தமது தூதர்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி அவன் முன் அறிவிச்சிருக்கிறான். கடைசி நாட்களில் பாருங்க, யூதா புத்தகத்தில் கடைசி புத்தகமாக இருக்கிற இந்த புத்தகத்தை எதை குறித்து எழுதியிருக்குன்னு கேட்டால், அன்றைக்கு ஏனோக்கு எதை குறித்து பேசியிருக்கிறாரு? நியாயத்திற்கு குறித்து. ஆமென். வேற யாரு? யோபு நியாயத்திற்கு குறித்து பேசியிருக்கிறார். ஸோ இந்த காலம் நியாயத்திற்கு காலத்துக்கு அண்மையிலே வந்து கொண்டிருக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? வாசிக்கமாக முடிச்சிடலாம். இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாரு? அவபக்தி உள்ளவர்கள், முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்கள். எப்ப வந்தாலும் ஏதாச்சும் சொல்றது. சபையில வந்து முறுமுறுக்கணும், இல்லை ஏதாச்சும் குறை சொல்றது. சபைக்கு வராங்க, சத்தியத்தை கேட்கிறாங்க, ஆனாலும் என்னது? இவங்க தான் என்னது? அவபக்தி உள்ளவர்கள். பக்தி உள்ளவர்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? படியான காரியங்களை பேச மாட்டாங்க. அவபக்தினா என்னது? அது நடக்கும் அப்படி அப்படியே அந்த ஒரு நாவே இருக்கிறாங்க. இவர்கள் முறையிடுகிறவர்களும் தான் விருப்பப்படியே நடக்கிறது. அதெல்லாம் அப்படித்தாங்க. அதெல்லாம் என்ன போனா என்ன வந்தா என்ன, போகாட்டி தான் என்ன. அதுதான் நிறைய பேருடைய எண்ணமே என்னது? போகாட்டி என்ன நடக்கும் அப்படிதான் நினைக்கணும். ஆமா இல்லையா? இவர்கள் யாரு? பக்தி உள்ளவர்கள் அல்ல, பக்தி அற்றவர்கள், அவபக்தி உள்ளவர்கள். தங்களை பக்திமான்களை போல என்ன செய்வாங்க? வெளிவேஷம் தரித்து கொண்டு, நான் அது செய்தேன், ஆண்டவரை பேசினால் நான் ஜெபம் பண்ணுவேன், இது செய்வேன், எனக்கு அது தெரியும், இது தெரியும்னு எல்லா ஜனங்களுக்குள்ளாக தங்களை மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார்களே தவிர அங்கே தேவன் அதை அறிகிறவராக சொல்லுகிறார். தற்கொடிவையும் முகசுத்தையும் செய்வார்கள். அப்படியே சிஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்வாங்க. நம்ம இல்லை அப்படி ஏதாச்சும் நம்மளை கேட்டுன்னு செய்வாங்க. தன்னை மேன்மைப்படுத்துறதுக்கு. அப்படியே சிஸ்டர் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு என்னது அர்த்தம்? நான் என்ன ஜெபம் பண்ணுவேன், நீ பைபிள் வாசிப்பீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? தான் என்னது? வாசிக்க மாட்டாங்க, என்னது? வாசிக்கிற மாதிரி நடிக்கிறது. ஆமாம் இல்லையா? ஜெபிக்க மாட்டாங்க, ஜெபிக்கிற மாதிரி நடிக்கிறது. ஆமாம் இல்லையா? சபைக்கு வர மாட்டாங்க, வர்ற மாதிரி நடிக்கிறது. அவன் எந்த சைடு போறீங்க? அங்கே போயிட்டு உண்மையோ அதான் பெரிய சபைனாலும் உங்களை கண்டுகொள்ள முடியல, அங்கே ஒழிஞ்சிட்டீங்களா? ஆமாம் இல்லையா? அப்போ அதான் சொல்கிறேன், இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகள் பற்றி நடக்கிறவருமாகிய உங்களுடைய வாய் இருமாப்பானது பெருமை பேசுகிறது.
தற்பெருமை பேசுறது, தன்னை குறிப்பெல்லாம் பேசுறாங்க. தற்பொழிவுக்காக ம். முகஸ்துதி செய்வார்கள். தனக்கு ஏதாச்சும் வரதா இருந்தா ஏதாச்சும் செய்வாங்க. நீங்களோ இந்த கால வேளையில நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளே, நீங்களோ பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, ஏனோக்கை போன்றவர்களே, யோகுவை போன்றவர்களே, வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனை, ஆமாம் இல்லையா? ஏனோக்கு ஒரு பிரச்சனை இல்லை, குடும்பத்தோடு சமாதானமா சந்தோஷமா இருந்தான். ஆனால் யோகோட வாழ்க்கையில எல்லா இழப்புகள். ஆனால் அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு என்னை மீட்பர் உயிரோடு இருக்கிறான். நான் ஒரு நாள் கவலைப்படும், ஒரு நாள் என்னை ஆண்டவர் என்ன செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார், நான் இந்த பூமியில் ஆசீர்வாதம் எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்கிறதுகளை அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறான். அதுபோல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், அறிக்கை செய்து கொண்டிருக்கணும். ஆமா, எனக்கு அது நடக்கும், அது எனக்கு நடக்கும், அது அவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா சொல்லி சொல்லும் போல என் பிள்ளை இல்லை, அதே யாருக்கு பிள்ளை, உங்க பிள்ளை. அதனால நீங்க என்ன செய்யணும், உங்க பிள்ளை நீங்க என்ன செய்யணும், நீங்க பார்த்துக்கணுங்கன்னு சொன்னோன்னே மகள் சொன்னாங்க, ஏன் விளத்தான் என்ன ஆண்டவரே இவ்வளோ வழியா இருக்கு, யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய அற்புதம். மகள் இல்லையா? அடுத்த நாள் என்னாச்சு, காஞ்சி போச்சு. அந்த பொல்லாத அசுத்தாலும் என்ன செஞ்சுட்டு அதான் நான் போன வாரத்தில் என்ன கடைசி என்ன சொல்லி முடித்தேன், உபவாச நாளில் அவன் சொன்னேன், அவன் போயிட்டு அப்படிதானே பிரசங்கம் முடித்தோம், போயிட்டு எது கட்டி போயிட்டு கடன் பிரச்சனை எங்கெல்லாம் போனீங்களே, எல்லா கதையும் ஆண்டர் மூடுனார் தான். பெரிய கதவு வச்சிருக்கிறேன், அந்த கதவை விட்டுட்டு நீ என்ன செய்கிறேன், சின்ன சின்ன கதவு. மனுஷன் உனக்கு என்ன செய்யும்? வாசிங்க, பிரியமானவர்களே, நீங்களோ நீங்களாம் யாரும் யூதா சொல்லுகிறார், நீங்களாம் யாரு, வேதத்தை வசனத்தை வாட்சி கொண்டு நீங்களாம் யாரு, யாருக்கு, தேவனுக்கு தகப்பனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். சொல்லுகிறார். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் வாசிக்கிறோமே, அதுபோல என்ன செய்யணும், அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நீங்கள் வளர்ந்து, உங்களுக்கு வருகிற உபதேசங்கள் எப்படி இருக்கிறது, உங்களை மெழுகூட்டுகிறதாக இருக்கிறது. ஆமே, அது கடினமாக இருந்தாலும் அது என்ன செய்து உங்களுக்கு வேலனாய் ஆரோக்கியமாக இருக்கு. ராமின் சொல்லும் சில காரியங்கள் நமக்கு எப்படி இருக்கும், கடினமாக இருக்கும். ஆமே, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் சில பேர் செய்வாங்க இல்லையா, ஜிம்முக்கெல்லாம் போய் அது கடினமாக இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம உடம்பு எப்படி இருக்கும், அது தூக்குற அளவுக்கு நமக்கு என்ன உண்டாகிடும், அந்த பலன் எப்படி, அது என்ன ஆகிடும், முதல்ல அது எப்படி இருந்துச்சு, அது பாரமா வெயிட்டாக இருந்துச்சு, பாரமாக இருந்துச்சு, நமக்கு அது என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. அப்போ நம்ம எப்படி இருந்தோம், பலவீன. ஆனால் அதுலேயே என்ன செய்யறோம், அதுலேயே என்ன செய்யறோம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் 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 அப்படியே தூக்குறோம், அப்படியே பிடிச்சி தூக்குறோம், அப்புறம் அப்படியே முழங்கால் வரைக்கும் தூக்குறோம், அப்புறம் அப்படியே கைக்கு அப்படியே தூக்குறோம், அப்புறம் என்ன செய்யறோம், அப்படியே கழுத்து வரைக்கும் தூக்குறோம், அப்புறம் என்ன செய்யறோம், அதுதான் ஆவிக்குரிய ஜீவன். ராமின் சொல்லுங்க, கணுக்கால் அளவு, அப்புறம் என்னது, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல். ராமின் சொல்லுங்க, ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கணும், நீச்சல் ஆழமாக இருக்க வேண்டும். அப்படியே குதிச்சுட்டு அப்படியே இருக்கக்கூடாது. சரியா? வாசிங்களா? பிரியமான மீண்டும் மீண்டும் சொல்றாரு, என் பிள்ளைகளை உங்களை பார்த்து ஆண்டவர் வந்தவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர்களை சொல்றார், நீ எனக்கு பிரியமானவர். தானியலை பார்த்து சொல்கிறார், பிரியமானவனே, பிரியமான புருஷனே, பிரியமான சகோதரியே, பிரியமான மகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை. அப்போஸ்தலர் யாருடைய போதனையில வாழ்ந்தாங்க, இயேசு கிறிஸ்து போதனை. அப்ப இயேசு கிறிஸ்து போதனை யார் கொடுத்தது, அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் போதனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் வளர வேண்டும். அம்மாவில் அதுதான் சொல்லுகிறார். அதான் மூல உபதேசம். மூல உபதேசத்துக்கு விரோதமாக அநேக உபதேசங்கள் வருகிறது. ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இப்ப சொல்லியிருக்கிறாங்க யாரு, அவளெல்லாம் சொல்லுகிறாங்க, கடைசி நாட்கள்ல நான் போகிறேன், நான் போன பிறகு என்ன நடக்கும், விதவிதமான உபதேசங்கள்லாம் வரும். கலாத்தியருக்கு ஒவ்வொரு என்னது பட்டினங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உண்மையான உபதேசத்தை நான் சொல்லிட்டு போறேன். ஆனாலும் என்னது, இதுக்கு பிறகு என்ன வரும், ஒரு விதமான உபதேசங்கள் வரும்.
அருமையான எங்களுடைய தகப்பன் ராஜேந்திர ஐயா அவர்கள் சொன்னார்கள், கடைசி நாட்களில் நான் எழுதி வைத்திருக்கோமா, கடைசி நாட்களில் என்னுடைய பிரசங்கமெல்லாம் வராது, இந்த உலகத்தில் இருக்கிற சினிமா சம்பந்தப்பட்ட அப்படிப்பட்டவர்களுடைய ஆடல் பாடல் இவைகள் எல்லாம் மீடியாவில் வரும், அது அப்படியே எல்லா சபைகளுக்குள்ளும் வரும், ஜனங்கள் ஒரு விதமான நிலைக்கு போவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு அவருடைய செய்திகள் மீடியாவில் வருவதில்லை. அவர் சொன்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அப்படி தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே தான் கடைசி காலத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறனால கதறாரு. யூதா என்ன செய்கிறாரு? கதறாரு. என்ன சொல்றாரு? கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். வாசிக்குமாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று தூரத்திலே எழுதி இருக்கிறது. சொல்லுகிறார். நான் எழுதப்பட்ட விஷயம் வேற, ஆனா என்ன செய்யறேன், இப்போ உங்களுக்கு இதை கட்டாயமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொல்றேன். இப்ப 18 வாசிங்க. கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். பரியாசக்காரர்கள் என்ன செய்வாங்க? சங்கீதம் 1 கூட என்ன செய்வாங்க? உலகத்துல பரியாசகர்கள் தோன்றிட்டாங்க. மீடியா மூலம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு தலைவரோ எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் என்ன செய்யறாங்க? பரியாசம் பண்ணி வீடியோக்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அவமானம், அவ்வளோ நிந்தைகள். அதுபோல ஊழியக்காரர்களை குறித்து என்னது இந்த காலத்துல என்ன நடக்குது, அதை இதை போட்டு என்ன செய்யறாங்க? பயங்கரமா இருக்கிறாங்க. அவங்களும் தேவ பக்தி உள்ளவர்களை போல காட்டிக்கொண்டு மற்றவங்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அங்கே சொல்லுகிற பரியாசகர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? ஒன்று பிரிஞ்சு போறவங்க, ஜென்ம சுபாவம் உள்ளவங்க, ஆவி இல்லாதவங்க. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? மகா பரிசுத்தமாக இருக்கிறது. விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்படின்னு என்னது? அவர் தான் யாரு? அவர் கொண்டு போட்டால் நான் என்ன செய்வேன்? அவர் மேல் தான் இருக்கும். அதுபோல தான் சொல்லுகிறார். ஆமை பவுல் எழுதுகிற போது சொல்லுகிறார், ஆமை இந்த உலகத்திற்கு எதுவுமே என்ன செய்யாது, என்னை அவரை விட்டு சொல்லி. அதுபோல இங்கே யூதா எழுதுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்க என்ன செய்யணும்? ஆவிக்குரிய பிள்ளைகளை எப்படி ஜெபம் பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவரோடு தான் என்னது? ஆமை அன்னைக்கு யாரு ஏனோக்கு எப்படி ஜெபிச்சிருப்பாரா இருக்கும்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆமை ஊத்தல தான் இருந்திருக்கும். இல்லைன்னா அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? பிதாவாகிய தேவனோடு அவர் சஞ்சரித்திருக்க மாட்டார். ஆதியில இருந்து யார் இருக்குது? திருத்துவ தெய்வமாக தேவன் இருக்கிறார். ஸோ அந்த உணர்வு. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யறோம்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்? பரிசுத்த ஆவியான உதவியோடு தான் நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்க ஜெபிக்க வேண்டுமே தவிர இந்த கடைசி நாட்கள் நீங்கள் சும்மா எல்லாரும் போல ஒரு குறிப்பெடுத்து போட்டு அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது.
ஆமென், கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்க என்ன செய்ய வேண்டும்? அதை தான் நீங்க ஜெபத்தின் மூலம் நீங்க சொல்லி வெளிப்படுத்த வேண்டும். ஆமாம் இல்லையா? அப்பதான் வெளிப்படுக வருகிற போது தான் ஜனங்களுக்கு என்ன உண்டாகும்? ஒரு பயம் உண்டாகும். ஆமாம் இல்லையா? அப்ப சும்மா போய்விடா சிஸ்டர், நீங்க நல்லா இருப்பீங்க சிஸ்டர், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க சிஸ்டர், உங்களோட ஆண்டவர் உங்களை மடியில தூக்கி வச்சுருக்காரு சிஸ்டர்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். இல்லை, நீ கண்டிக்கவும் உணர்த்துகிற பொழுதுதான் அந்த தீர்க்க தரிசனமும் அந்த செய்தியும் அந்த ஜெபமும் உறுதிப்படும். பரிசுத்த ஆவியானவர் மூலம் இது வெளிப்படுத்தப்படுகிறது. நமக்கு ஒரு எச்சரிக்கை உண்டாகும். அதான் சொல்றாங்க, வருஷத்து ஆவியானவர்களை ஜெபிக்கிறது எப்படி, அந்த ஜெபம் எப்படி இருக்கும்? எச்சரிப்பின் சத்தமாக இருக்கும், மன திரும்புதலுக்குரிய காரியமாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லுகிறார். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவது நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆமென், நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவின் அபிஷேகத்திலே உறுதிப்பட்டுக் கொண்டு அடுத்து பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். தேவ அன்பிற்கு உலக அன்பிற்கு நீங்க எந்த அன்பிலை காத்துக்கொள்ள வேண்டும்? தேவ அன்பிலே. ஏனோக்கு தேவ அன்பிலே என்ன செய்யப்பட்டான்? காக்கப்பட்டான். யோபு தேவ அன்பிலே காக்கப்பட்டான். பிசாசானவன் சோதித்தான், சோதனைகள் வந்தது. தேவ அன்பு அவனை என்ன செய்தது? அப்படியே தன்னுடைய சிறப்புக்குள்ளாக மூடிக்கொண்டார். ஆமாம், ஆக தேவ அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காலை வேளையில் வந்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்னா காத்திருக்க வேண்டும். வராமிட்டு தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெறுவதற்கு நாம் எல்லாம் காத்திருக்கணும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த கிருபை புதிதாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? அந்த இரக்கத்தை காத்துக்கொள்வதாக இருக்கிற மேலும் இன்னைக்கு நாம் சென்றோம்.
ஆண்டவரை அணுகாதபடிக்கு வேண்டியதற்கு பாதுகாத்துக்கொள். உங்களுடைய ரட்சிப்பை அந்த பரிசுத்தமுள்ள விசுவாசத்தை காத்துக்கொள். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். இந்த காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நன்றி தகவல், நன்றி ஒன்றுமே துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். இந்த கால வேலையிலே ஆண்டவரை பழைய ஏற்பாட்டிலே 2 பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டிலே யோவானுக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன ரகசியத்தை அன்றைக்கே கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நீ நீதிமானாக இருந்தால் கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீ நீதிமானாக இருந்தால் கர்த்தர் உன்னை கொண்டு தேசத்தை எச்சரிப்பார். நீ நீதிமானாக இருந்தால் உன்னை கொண்டு சபையை எச்சரிப்பார். நீ நீதிமானாக இருந்தால் மற்றவர்களை எச்சரிக்கும்படி உன்னை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். உன்னை பயன்படுத்துவார். எரேமியா தீர்க்கதரிசியை போல, ஏசாயா தீர்க்கதரிசியை போல, எலியாவை போல, எலிசாவை போல அற்புதங்கள் அடையாளம் செய்யும் கைகளை கர்த்தர் திறப்படுத்துவார். விசுவாசிகள் இந்த பகுதிக்கு அநேக மக்களை தொழில்களாய் கொண்டு வருவதற்கு தேவன் என்னை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஏனோக்கு அநேகருக்கு போய் சத்தியத்தை சொல்லியிருப்பார். அநேகரை மனத்திருப்பதற்காக பிரயாசம் கொண்டிருப்பார். நோவாவும் தன் குடும்பமும் வேலைக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டது போல ஏனோக்கு தேவனோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. எவ்வளவு பிரியப்பட்டவனாய் நாட்களில் இருக்கிறார். உலகத்திலே பாவம் பெருகியிருந்த பொழுதும் தன் வாழ்க்கையை பரிசுத்தமாக தன் வாழ்க்கையை காத்துக்கொண்ட அந்த காலங்களிலே நம்முடைய பரிசுத்தம் நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து வேதம் யூதா சொல்லுகிறார். மகிமையான ஒரு பரிசுத்தத்தை குறித்து விசுவாசம், பரிசுத்தமுள்ள ஒரு விசுவாசத்தை காத்துக்கொள்ள என்று சொல்கிறார். அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அது பரிசுத்தம் உள்ளது, அதில் உண்மை இருக்கிறது. ஆகிய அதை கர்த்தர் அங்கீகரித்து வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். காலங்களிலே ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சுபிக்கிறோம். ஆண்டவரை பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திங்க, சரிகிற சுகத்தை கொடுங்கள். ஆண்டவர் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஆண்டவருக்கு சொல்லுங்கள். தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். பேசி ஆண்டவரிடத்தில் பேசி, ஆண்டவரை என் தேவைகள் எது ஆண்டவரை, நான் வீட்டுக்கு போகிற பொழுது எனக்கு ஒரு நல்ல செய்தி வர வேண்டும், என் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், என் சரீரத்துக்கு சுகம் உண்டாகும், என் மனக்கலக்கங்கள் மாற வேண்டும், எனக்கு அப்படியே மூளையில் ஏதோ செய்து கொண்டிருக்கிறது, அது எனக்கு மாறணும் ஆண்டவர், ஏதோ யோசிக்கிறேன், முடியவில்லை ஆண்டவர், எல்லாம் சொல்லுங்க ஆண்டவர். இந்த கால வேலையை அவ்வளோ வேலைப்படுகிறார். ஏனோடு சந்திருக்கிறவர், நோவோடு சந்தித்தவர், நோவுடைய வீட்டில் அவருடைய வெளிச்சம் உண்டானது. உன் வீட்டுக்களை வெளிச்சம் வர வேண்டும். நீ கர்த்தருக்கு பயந்த பிள்ளையாக இருந்தால் நீ ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் பேசுவார். உன் வீட்டுக்களை நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தர் பேசுவார். நான் இனி மனுஷன் வார்த்தைகளை அல்ல, தேவ வார்த்தை கேட்கிற பிள்ளைகளாய் மாறுங்கள். தேவனுடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகளாய் மாறுங்க. போதும் உலகத்திலே அதை கேட்டு இதை கேட்டுக்கொண்டு நேரத்தை காலங்களை வீணடிக்காதபடி கர்த்தருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிறவர்களாக அசரியான சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறுவோம். நம்முடைய ஜெபத்திலே உங்கள் ஜெபம் இன்னையிலிருந்து ஒரு மாற்றங்கள் வரட்டும். இன்னையிலிருந்து நீங்கள் முழங்கால் படித்து ஜெபிக்கிற பொழுது ஒரு மாற்றங்கள் வரட்டும். அதிக நேரம் ஜெபிக்க, அந்நிய பாஷையிலே ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு ஆவியின் நிறைவை கொடுக்கத்தக்கதாக கேளுங்க ஆண்டவரை. ஆண்டவர் அந்நாட்களே ஆண்டவர் ஏனோக்கு நீங்கள் எவ்வளவு நேசித்திருக்கிறீங்க ஆண்டவரை, அதுபோல ஆண்டவரை ஏனோக்கு உங்களோடு எவ்வளவு தூரம் அன்பாய் கொண்டிருப்பான். அதுபோல் அந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லுங்க, அந்த அன்பை எனக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லுங்க. காலவேளை ஆண்டவரை சபையை ஆசீர்வதிங்கள். சபைக்கு வருகிற அநேக ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தால் வர முடியாதபடிக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல கவலைகள், வேதனைகள், சஞ்சலங்களை சொல்லி தங்களுக்கு தாங்களை உருவப்படுத்திக் கொண்டிருக்கிற ஜனங்கள் வரணும், புதிய ஆத்மாக்கள் வரணும். ஆண்டவரே கர்த்தர் தாங்க இந்த பகுதிகளுக்கு அநேக ஜனங்களை கொள்ளைக்குள்ளாய் தாங்க. கர்த்தர் சுத்தமானால் அந்த சபை மேல் தளம் போடுவதற்குரிய எல்லா காரியங்களையும் செய்து கொடுங்க. அதுக்குரிய அடையாளங்களை எங்களுக்கு காட்டுங்க. நாங்கள் பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் வாய்க்கப்படுங்க. வந்திருக்க சிறு குழந்தைகள், வாழ்வு பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. தேவைகள் என்ன என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திப்பாக